என்ன பண்ணாலும் முடியாது, வாக்கா. எனக்கு என்னமோ ஏதோ யுத்தம் நடக்கிற மாதிரியே நம்ம போருக்கு போற மாதிரியே ஒரு ஃபீல்டா. கிட்டத்தட்ட அப்படிதானக்கா, என் வாழ்க்கை இன்னும் போருக்கா. கொத்துட்டு வேடிக்கை காட்ட போற, அத சொல்லாம சொல்லி கட்டிக்கிட்டு இருக்க. சீக்கிரம் வாங்க, நேரம் ஆகுதுல்ல. பொண்ணத்தரைய காரியத்துல இறங்கிட்டான்டா. அதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். டேய், நாங்களாம் உனக்காகலாம் வரல, அந்த பிள்ளைக்காக தான் வரோம். போய் இந்த ரவுடி பையில போய் அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு பாரு. என்கிட்ட சொல்ல திருவாசகத்தை அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லு, ரவுடி பையனு விளங்கிடும். டேய், நாங்க சொல்லிதான் நீ ரவுடி பையன் நாங்க தெரியணுமாங்க. உன் மூஞ்சி மாதிரிய பார்த்தாலே கண்டுபிடிச்சுவாங்கடா. டேய் அவன் கிட்ட வம்பு இருக்காத, வா. எனக்கு ஒண்ணு புரியல, எப்படிதான் அந்த பிள்ளை கொண்டு பிடிச்சது? நீ சிரிக்காத. ஏண்டா, எனக்கு என்னடா குறை? சப்பா, இப்பமே எனக்கு கண்ணு கட்டுதே. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நல்லவனெல்லாம் பிடிக்கவே மாட்டேங்குது. ஆமா, உன்ன மாதிரி பொறுக்கி ரவுடி இதுதான் பிடிச்சிருக்கு. தொலைச்சு பாத்துக்க. டேய், பாண்டா என்ன தொலைச்சுவேன்னு சொல்றான். டேய், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருடா, அவன் கோவக்காரன்டா. அதனாலதான் கொஞ்சம் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். எதுக்கும் இவனை விட்டு தள்ளியே நீ போப்பா. அந்த பயம் இருக்கட்டும் உனக்கு. டேய், சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வாங்கடா. நீங்க இதுல இல்லைங்கக்கா, நான் போய் வண்டி எடுத்து வரேன். இரு, நான் போய் எடுத்து வரேன். நீங்க ரெண்டையுமே எடுத்து வரேன்டா, நான் எடுத்துட்டு வரேன். வண்டியில கைய வச்ச உன வண்டியில கையை தொடான்னு சொல்லிருக்கா இல்லையா? இன்னொன்னு வயசு வரல, மெதுவா ஓட்டிக்கலாம். டேய், நீ வயசுக்கு வரலையாண்டா? பொண்ணுத உனக்கு பக்கம் வரட்டும், அப்பதான் நீ வண்டி எடுக்கணும். இப்ப வண்டி எடுத்த நானே பிடிச்சி உள்ள போட்டுருவேன். நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. ஒருவேளை உண்மையிலே அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம வீட்டு பெரியவர்களை வர வச்சு பேசி முடிச்சிடலாம். என்ன அப்படி இப்போதைக்கு அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா போன மாதிரி திரும்பி வந்துடணும். டேவிக்கி, அங்க சேவரடி குதிச்சேன், இங்க சேவரடி குதிச்சேன், பேசுனே வச்சுனேன்னு தெரிஞ்சுடு. ஆமாமா, அவளை நானே மாட்டி விட்டு வந்துருவேன். அதெல்லாம் பேச மாட்டேன். நீ அங்கச்சு வாயே திறக்க கூடாது. புரியுதா? வாய் திறக்க மாட்டேன்டா. சொல்லிதான் கூட்டிட்டு போறேன். அங்க சூழ்நிலை பாத்துக்கலாம். என்ன? ஆமாமா, பொண்ணு தர சொல்லவே கவனமா கேட்டுக்கோங்க. இல்லன்னா அமைதியில இருக்க விஷயத்த நாமளே ஊதி பேசாத மாதிரி ஆயிரும். அந்த பிள்ளைக்கு தான் பிரச்சனை ஏதாவது வரும். ஆமா, ஆம்பளைங்க நமக்கு எதுவும் இல்ல, ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறது அந்த பொண்ணு தான், அவளுக்கு தான் பிரச்சனை ஆயிரும். என்ன புரியுதா நான் சொல்றது? சரிதான்டா, அதனாலதான் நானும் பொறுமையா இருக்கேன். போவோம், சுச்சுவேஷன் எப்படி இருக்கு பாத்துட்டு வரலாம். சரி. டேய், ஒருவேளை அவளுக்கு பிரச்சனைன்னா அப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ வா. இவ இருக்கும்போது உனக்கு என்னடா கவலை? வந்து சொல்லாத உறவ இவன் என்றோட வளர்த்தா, அது தப்பான கருத்தா தண்ணீரில் இழுத்தா. ஐயோ பாவம், நான் போவேன்னு காத்துட்டு இருப்பாங்க. பாவம், சாப்பிட்டுக்க கூட செஞ்சிருக்காரு. நான் வருவேன்னு காத்துட்டு இருந்திருக்கோம். கொஞ்சம் தலைவலியா இருக்கு, அதான். என்ன ஒரு நாள் வராத தலைவலிலாம் புதுசா வருது? என்ன நடவடிக்கை ஒன்றும் சரியில்லையே? அதான் சடங்கு வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல, வேற எதுக்கு? வேலை தானே வந்து செய்யறேன். நீ வேலை செய்யணும் கட்டாயம் கிடையாது, உன் நடவடிக்கை ஒன்றும் சரியில்லை, அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஏன் அடுத்த ஒரு குத்தமா? சடங்கு வீட்டுக்கு பொண்ணு நீ இவ்வளவு அடம் பிடிக்க? அவ என் ஃப்ரெண்டு, அவ எவ்வளவு ஆசையா வந்து கூட்டிட்டு போனா. இவ சடங்கு வீட்டுக்கு போற கதை மாதிரி தெரியலையே. ஒருவேளை அந்த ரவுடி பையன் எதுவும் பேசியிருப்பானோ? அப்படி மட்டும் ஏதாவது இருக்கட்டும், உன்னை இந்த ஊர்ல நான் வைக்க மாட்டேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏதாவது என் காதுக்கு வரட்டும், அப்ப இருக்குது. இப்ப நான் ஏதாவது பண்ணமுன்னா எனக்கே வில்லங்கமா போயிடும். இருக்கட்டும், அந்த ரவுடி பையனை நம்ப முடியாது. அன்னைக்கு அவன் பார்த்த பார்வையே ஒரு மாதிரி தான் இருந்தது. ஒருவேளை ஸ்கூலுக்கு போகும்போது பேசியிருப்பானோ? இனி இவளை கண்காணிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். சந்திப்ப. ஆமா, அது எப்படி நீங்க வந்திருக்குன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும்? பைக்ல ஆனர் அடிப்ப. உன் பைக் ஆனர்னு அவளுக்கு எப்படிலாம் தெரியும்? தெரியும் அவளுக்கு. சரி 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 சரி, இன்னைக்கு நம்ம பைக்ல வரலையே, இப்ப என்ன பண்ண போற? நான் உசில் அடிச்சா அவளுக்கு புரியும். என்னென்ன வித்தையெல்லாம் கத்து வச்சிருக்கேன். சரியா, நான் அங்க போக முடியாது. என்ன நல்லா தெரியும், மீனாக்காவே நல்லா தெரியும். தருணி ஒண்ணு அந்த அளவுக்கு தெரியாதுல்ல. என்ன தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். எங்க பந்தல்ல அந்த பிள்ளைக்கு எதனா பரிமாறிக்கிட்டு நின்னா அவியம்மா என்ன பாரு பார்த்தாவே இவனை. அப்படியாடா? நீ பார்த்த பார்வை அப்படி. அவிய அம்மா ஜகாத பாதவத்திடா கண்டுபிடிச்சிருக்கோம். தருணி,
நீ போய் சிக்னல் கொடுத்துட்டு வாடா. டேய் என்னையாண்ட கோத்து விடுத? இல்லடா எதுவும் பிரச்சனை என்ன சும்மா சைடுல நின்னு பாத்துட்டு வா போதும். டேய் எதுவும் பிரச்சனை இருக்காது. பிரச்சனை இல்ல நம்ம பாட்டுல போயிடலாம்ல. டேய் போடா. அப்ப நீ என்கிட்ட சாரி கேளு. எப்படி சந்தர்ப்பம் பார்த்து அடிக்காம பாத்தியா? எதுக்குடா நான் உன்கிட்ட சாரி கேட்கணும்? கேட்டுதான் தெரியும், சின்ன பையன் தானே. டேய் நீ அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குற. அப்பனா நான் போக மாட்டேன். நீ அந்த சாரி கேட்டது நான் போவேன். இருடா அவனை இரு. கேளண்டா. டேய் நான் எதுவும் பண்ணல. எதுக்கு நான் சாரி கேட்கணும்? ஏய் ஆனந்தி முக்கியமா உனக்கு சாரி முக்கியமாடா? சாரி என்ன மன்னிச்சிரு. அத்தி ஆனந்தி மேல என்ன காதலி? தான் தன்மானத்தை விட்டு கொடுத்தானே. அப்ப நீ நல்ல பையனாமல? சாரி போயிட்டு வா. என்னடா புசுக்குன்னு சாரி கட்டுட்ட? நீ இதை தானே எதிர்பார்த்துட்டு இருந்த. டேய் சீக்கிரம் போடா, பாவம்டா. போறேன். ஏய் என்னடா போனவன் அணக்கமே இல்லாம இருக்கிறான். இதை வெயிட் பண்ணி பாப்போம்க்கா. போயிருக்கான்ல, அவளுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல? அதெல்லாம் இருக்காதுடா. அதெல்லாம் பிள்ளைகள் சமாளிச்சுக்கிடும். அதுக்கு இல்ல, யாரும் வீட்டுல அவளை அடிச்சிடக்கூடாது. அதான் கஷ்டமா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, ஃபீல் பண்ணாத. சரி சரி நான் இருக்கல, பாத்துக்கிறேன், ஃபீல் பண்ணாத. அவளை யாரும் அடிச்சிடக்கூடாதுடா. நான் தாங்கிக்கிடவே மாட்டேன். அவ ரொம்ப வெள்ளந்தி. அவளை அடிச்ச தாங்கிக்கிட மாட்டாடா. அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்கடா, ஃபீல் பண்ணாத. பயமா இருக்கு, என்னால அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இவ்வளோ நல்லவனடா நீ. மத்தவங்க அடிச்சிடக்கூடாதுன்னு இப்படி அழுதானே. இவனும் லைஃப்ல தொடைய மாட்டான் போலுக்க. கொடுத்து வச்சவதான் ஆனந்தி. ஆத்தி நான்லாம் ஆரம்பத்துல சதீசு பையிலோட்டு அடி வாங்கியிருக்கேனே. இந்த சதீசு பையிலுக்கு இப்ப உறுத்துமா? நம்ம பொண்டாட்டி இப்படி அடிச்சிட்டோமே வச்சுட்டோமேன்னு கேட்கணும். வீட்டுக்கு போனோன்னே கேட்கணும். டேய் என்னக்கா? நீங்கெல்லாம் உங்க ஒய்ஃப் எல்லாம் அடிக்க மாட்டீங்கல்ல? அக்கா அப்படி சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. அவங்க எங்க உசுருக்கா, எங்களே நாங்களே காயப்படுத்த முடியுமா? எங்களை நம்பி வரவக்கா, அது எப்படிக்கா மனசு வரும்? கேட்டேன்டா. ஏக்கா மாமா உங்களை அடிச்சிருக்காரா? இல்லடா இல்ல, சும்மா கேட்டேன். அதானே, உங்களெல்லாம் அடிக்க மனசு வருமா என்ன? நீ பூ மாதிரிக்கா, தொடர்ந்து நினைச்சாலே வாடிடுவ. ஆமா அதானே, மாமாலாம் உங்களை கண்ணுக்கு வச்சுல பாப்பாரு. ஆமாடா. என்ன வீட்டுக்குள்ள ஒருத்தரையும் காணும்? இந்த விக்கி பாய் எப்படி சவுண்ட் கொடுப்பான்னு தெரியலையே. வெளியிலயும் யாரையும் காணும். இப்ப என்ன பண்ண? அந்த பொண்ணை எப்படி வெளியில வர வைக்க? பொண்ணுகிட்டே போன் அடிப்பா. என்னடா போனவன காணோம்? கிராமக்கா பார்த்து தானே கூட்டு வர முடியும். நேரம் அவ எனக்கு பக்குன்னு இருக்குது. அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? சே சே அப்பலாம் இருக்காது. டேய் உன் போன் அடிக்குது பாரு. பாக்குறேன். டேய் ஸ்டேஷன்ல இருந்து கான்ஸ்டபிள் அடிக்கிறாங்க. ஐயோ அங்க எதுவும் பிரச்சனையாடா? நாம பாட்டுல 2 பேரும் லீவ் போட்டிருக்கோம். உன்ன நான் டூட்டிக்கு போக சொன்னேன். ஐயோ இப்ப அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல. எடு. சரி சரி இரு எடுக்கிறேன். ஹலோ சார். சொல்லுங்க. என்ன சார் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்லையே. பொண்ணுத்துல சார் பொண்ணு சுவிட்ச் ஆஃப், உங்க பொண்ணு சுவிட்ச் ஆஃப். பொண்ணுத்துல நீ போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கியா? ஐயோ ஆமாடா, சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். ஆன் பண்ணதுக்கு மறந்துட்டேன். நான் பண்றேன். ஏன் என்ன விஷயம்? எதுவும் பிரச்சனையா? இல்ல சார். சார் சொல்லுங்க. உங்க தேடி ஒரு சின்ன பையன் வந்தான். என்ன தெரியும்? ஒரு சின்ன பையனா? ஆமா சார். அவங்க அத்தை. அத்தை கொஞ்சம் குள்ளமா நல்ல கலரா இருப்பானே. ஆமா சார், பேர் கேட்க மறந்துட்டேன். அவன் எங்க மாமா பாக்குன்ட்டே சொல்லிக்கிட்டே இருந்தான் சார். அப்படியா? எங்க அத்தை சொல்லி விட்டாங்கன்னு சொன்னான் சார். அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு. அத்தை பேரு ஆனந்தி சார். ஏதோ பிரச்சனை எதுவும் சொல்லணும். அவன் ஆனந்தி. நான் குத்து மதிப்பா தான் கண்டுபிடிச்சேன். அதான் ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்து இப்போ படிப்பீங்களே சார். ஏதோ பிரச்சனை எனக்கு தெரியல சார். எதுக்கும் சீக்கிரமே பாருங்க சார். சரி சரி தேங்க்யூ. என்னடா என்னாச்சுடி? ஆனந்த் என்ன பையன் என்ன தேடி ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். அவனுக்கு எப்படி தெரியும்? நான் கூட்டு போயிருக்கேன். எதுவும் பிரச்சனையாமா? மாமாவை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னானா? எதுவும் பிரச்சனை இருக்குமோ? சரி சரி இது பாத்துக்கலாம். தருண் போயிருக்கான்ல. அழகு போல இருக்கா. தேவதை மாதிரி தான் இருக்கா. ஆதிரா பாட்டி, நீ உண்மையிலே தேவதை தான். அழகு தேவதை மாதிரி தான் இருக்க. போங்க பாட்டி. சரிம்மா எல்லாரும் வந்துட்டாங்க, ஸ்டேஜுக்கு வா. இப்ப மேவா பாட்டி? ஆமாமா வா, அத்தெல்லாம் நீ கூப்பிட்டாங்க பாரு, வா. சரிங்க பாட்டி, நீங்க போங்க, நான் வரேன். எல்லாரும் வந்தாச்சா பாட்டி? எல்லாரும் வந்தாச்சுமா, நீ வா. எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சு, நீ வா. நீங்க போங்க
நான் வரேன். இவ எல்லாரும்னு கேக்குறதே பொண்ணு தெரியா இருக்குமோ? நீ வா, எல்லாரும் வந்துருவாங்க. சரிங்க பாட்டி. எப்படியோ அவன் நினைக்க ஆரம்பிச்சுட்டா, அது போதும். எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஸ்டேஜுக்கு போக முன்னாடி பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன். சரி, போன் அடிச்சு பாப்போம். இவன் எதுக்கு போன் எடுக்க மாட்டேங்கிறான்? ஏய், போனை எடுடா. போனை ஆன் பண்ணிட்டேடா. இப்பதான் ஆன் பண்றேன், மறந்தே போச்சு. கரெக்டா ஆன் பண்ணவும் போன் வந்து எடுடா. ஹலோ, என்ன எங்கேஜடா இருக்குது? அப்படின்னா யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்களா? என்ன அரை மணி நேரமாவா பேசுறாங்க? யார்கிட்ட பேசுறாங்க? மறுபடியும் அடிச்சு பாப்போம். அப்படின்னா யார்கிட்ட இவ்வளவு நேரமா பேசுறாங்க? சாரிடா, போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருந்தேன், அதான். போடா, எவ்வளவு நேரமா அடிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன இன்னொரு காலம் வருது, கொஞ்சம் நில்லு. ஆதிரா போன் அடிக்கிறா, எதுக்கு? டேய், கேளுடா, என்னன்னு கேளுடா. இருடா கேக்குறேன். டேய், ஏதாவது சிக்னல் கொடுடா. ஐயோ, ஆதிரா போன் அடிச்சுட்டே இருக்காளே. இவன் என்ன திருட்டு மொழி முழிக்கான்? டேய், எல்லா சிக்கனும் கொடுத்துட்டேன். அவன் உசு அடிக்கிற மாதிரியே அடிச்சு பார்த்துட்டேன். அந்த பொண்ணு வெளியில வரலடா. ஏதாவது பிரச்சனை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? பாவம், என்னாலதான் ஆனந்திக்கு பிரச்சனை. அதான் அந்த பையன் என்ன தெரிய ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். என் ஆனந்தி சொல்லி விட்டுருக்கா. ஐயோ, என்ன பண்ணுன்னு தெரியலையே. பதறடா, பேசிக்கிட்டு தானே இருக்கேன். இல்லடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேய், வேற ஏதாவது ஐடியா கொடுடா. சரிடா, நான் கொடுக்குற ஐடியா படி பண்ணு. நிச்சயமா அந்த வீட்டுல இருந்து யாராவது வெளியில வருவாங்க. என்னடா? கொரியர் பாய் மாதிரி போடா. கொரியர் பாய் மாதிரி போணுமா? பாக்கிறதுக்கு அப்படிதான் இருப்பா. டேய், கையில ஒரு பார்சல் மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கு கொரியர் வந்திருக்குன்னு சொல்லு. நிச்சயமா உங்க வீட்டுல இருந்து யாராவது வெளியில வருவாங்க. நான் வரேன். நீ ரெடி பண்ணிட்டு இரு, நான் வரேன். சரிடா, சீக்கிரம் வாடா. டேய், என்ன மட்டும் கோர்த்து விட்டுருக்கீங்க, எனக்கு பயமா இருக்குடா. டேய், நான் இருக்கேன்ல, என்ன நம்புறல நீ? சரி, நான் பார்சல் கொடுக்குற மாதிரி போறேன். நான் ஒப்பினா தான் நிப்பேன், தைரியமா போ. சரிடா. நான் போன் அடிக்கன்னு தெரியுது, எடுக்க கூட மாட்டேங்கிறாங்க. அப்ப யாருக்கிட்ட இவ்வளவுதான் பேசிட்டு இருக்காங்க? என்னை விட ரொம்ப முக்கியமானவங்களா இருக்காங்களா? யாருக்கிட்ட பேசுவாங்க? யாருக்கிட்டையும் பேசுவாங்களோ? ஐயோ. ஆதிரா, ஆதிரா, என்னங்க அத்தை? உன்னை ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வா. சரிங்க அத்தை. நீயே கிளம்பிக்கிட்டே என்ன? ஆமா அத்தை. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல அத்தை, ஒண்ணு இல்ல, நான் வரேன். வா, நான் வேணா தமிழக்க வர சொல்லட்டுமா? இல்ல அத்தை, நானே வரேன். யாருக்கு இவ்வளவு மும்பரமா போன் அடிச்சுக்கிட்டு இருக்கா? யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? இவ யாருக்கு இவ்வளவு மும்பரமா போன் அடிச்சுக்கிட்டு இருக்கா? ஆதிரா, வந்துட்டேன் அத்தை. சரி, வா. சரிங்க அத்தை. அத்தை, எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சு, நீ தான் வரல. வா. சரிங்க அத்தை. போன் எடுத்துக்கலையா? வேண்டாம், நான் வரேன். சரி, வா. திருப்பி போன் கூட வரலையே. அப்படி யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க? சரி, பரவாயில்ல. டேய், ஒரு பார்சல் வாங்கிக்கடா. வீட்டுக்கு முன்னாடி போய் ஆன ரெடி. நான் அதுக்குள்ள வந்து வேண்டா. டேய், நான் சமாளிச்சுக்கிடுவேன். நீ என்ன வராம இருந்துக்க. இல்ல, நான் வரேன். அக்கா, அவனை கொரியர் பாய் மாதிரி போக சொல்லியிருக்கேன். நான் பின்னாடி எங்க நின்று கண்காணிக்க முடியுமான்னு பாக்குறேன். நான் என்ன வரட்டுமாடா? இவனுக்கு காவல் நின்னுங்க, செவனி குதிச்சு வந்துருவான். சரியா சொன்னடா. இல்ல, நான் இப்ப எது பண்ணாலும் ஆனந்துக்கு பிரச்சனை ஆயிரும். நான் எதுவும் பண்ண மாட்டேன். அப்பா, இப்ப எனக்கு நிம்மதியா இருக்குடா. வந்துடாத, தொலைச்சு. ஐயோ, அதுல வேற போன் அடிச்சுட்டே இருந்தாலே. அக்கா, நான் போறேன்னு.
ஃபோன் பண்ணு. ஆ சரிங்கக்கா. இவனை விட்டாதீங்க. அதெல்லாம் விட மாட்டேன், நீ போயிட்டு வா. டேய் வந்துடாதடா, காரியமே கெட்டு போயிரும். நான் பாத்துடுறேன். வர மாட்டேன்டா, சீக்கிரம் போடா. டேய் பயப்படாம இருடா, அப்படியே விட்டுருவோம் நாங்க. நெஞ்செல்லாம் பதறுதா. இது வரைக்கும் நான் இப்படி பயந்ததே இல்ல. எனக்கு ஒண்ணு நான் தாங்கிக்குவேன், அவளுக்கு ஒண்ணு என்னால தாங்க முடியாது. தாங்குதலுக்கு எனக்கு சக்தி இல்ல. இப்ப கூட அவளை யாரும் அடிச்சிருப்பாங்களோ நினைச்சு எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குடா. ஆனா ஒண்ணு, யானைஞ்ச மட்டும் யாராவது கை வச்சிருக்கணும். ஒருத்தன் கூட உசுரோட இருக்க முடியாது. இதுக்குத்தான் உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. ஆமாடா, இப்படி பேசுறவளை நம்பி எப்படியா பொண்ணை கொடுப்பாங்க? ஏய், இப்பலாம் பேசிட்டு இருக்காத. இதெல்லாம் உங்க வீட்டு காதுல விழுந்துச்சு நினைச்சுக்கயே, அவ்வளவுதான். இப்படி ஒரு மொட்டை பையலுக்கு நம்ம பிள்ளைய கொடுக்கவானே கொடுக்க மாட்டாங்க. டேய் கோத்த கொஞ்சம் குறடா. குறைச்சிட்டு நிக்கிறேன். அதான் சொல்றேன்ல, எனக்கு ஒண்ணுனா தாங்குவேன், அவளுக்கு ஒண்ணுனா யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஒரு கீழல் கூட அவன் மேல இருக்க கூடாது. மிரட்டுனாங்க தெரிஞ்ச கூட நான் சும்மா விட மாட்டேன். கிச்சன் வச்சுக்க சொல்லிட்டே கேட்க மாட்டேன். அதான் சொல்றேன்ல, அவளுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அப்பதான் அவன் வீட்டு வளர்க்கறதுக்கு நல்லது. ஏதாவது ஆயிருந்ததே. அத்தியோ என்னையும் பயங்கட்றானே. ஏய், உனக்கு உதவி பண்ண வந்துட்டு அந்த அக்கா பயந்துட்டு இருக்காங்கடா. அக்காவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அக்காவும் எனக்கு ஒண்ணுதான், ஆனந்தி எனக்கு ஒண்ணுதான். இவங்களுக்கு ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன். டேய், எனக்கு ஒண்ணு ஆகாது. இப்ப ஆவறது ஒண்ணாதான் நினைக்கிறேன். என்னன்னே தெரியலக்கா, நான் யார் மேலே பாசம் வச்சா அவங்களுக்கு ஏதாவது நாயகம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்க்கா. அவங்க யார் மேல வச்சாலும் சரி, நான் அவங்க மேல வச்சாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணா என்னால தாங்கிக்கவே முடியாது. அதே மாதிரி உனக்கும் அப்படிதான்க்கா, என்னால தாங்கிக்க முடியாது. சரி அக்கா, இவனை பாத்துடுங்க, நான் போயிட்டு வரேன். என்ன